நம்ம ஹீரோ பேர் வந்து ஆட்டோ. அவருக்கு வந்து ஒரு 63 வயசு ஓல்டு மேனு. அவங்க மனைவி வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி இறந்து, அந்த மன உளைச்சல்லே அவர் வேலைக்கு போகிறாரு, வீட்டுக்கு வராரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும் தருணத்தில் அந்த வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுறாப்புல. போயிட்டு வாப்பா, நீ வேலை பார்த்தெல்லாம் போதுன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே ஒரு மேரிய சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்ட்டு, 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஃபேமிலி இவர் கூட எப்படி மிங்கிள் ஆகிறாங்க, இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதான் சொல்கிறது அந்த படம். உண்மையிலேயே தமிழ் டப்பிங் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. படத்தில் கேஸ்டிங் எல்லாமே தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் காமெடி கொஞ்சமாக தான் இருக்கும், எமோஷனல் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கு இந்த படத்தை விட்டு வெளியில் வரைக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும்னா பார்த்துக்குங்க. அந்த மணிக்கே ஒரு ஃபீல் குட் மூவி தான் இந்த படம். படத்தில் நிறையா சீன்ஸ் செம்மையாக இருக்கும். அதுலேயும் நம்ம தலைவன் வந்துட்டு அண்ணியன் நம்பி மணிக்கெல்லாம் திடீர்னு கோவப்பட்டு எரிஞ்சு விழுவாப்புல. ஏண்டா இங்கே பார்க் பண்ணாமல் எதுக்குடா இங்கே பார்க் பண்ணுற அப்படின்ற சீனாக இருக்கட்டும். அந்த ஃபேமிலி குடி வரும்போது வீட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்களே, அப்போ அவருக்கு அந்த ட்ரக்கை நிப்பாட்ட தெரியாது. என்ன நீ எல்லாம் வந்து டிரைவர் ஒரு ட்ரக்கு பார்க் பண்ண தெரியல, இது பண்ண தெரியல, அவனுக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு அந்த ட்ரக்கை பார்க் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அருமையாகவே எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் சொன்னால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த படம் பார்த்துட்டு உங்கள் மனசை எப்படி பாதிச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே தரமான படங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. குடும்பத்தோடு உட்காந்து மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள்.